எங்க ஷாலினி ஷாலினி எங்க போயிட்டா? எல்லாருமா சேர்ந்து ஷாலினியை ஒழிச்சு கட்டிட்டாங்க என்னவோ. இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அடி அடின்னு அடிங்க. என் பேத்தி எங்க இருக்காரு தயவு செஞ்சு சொல்லுங்க. இவங்க அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் நீங்க அப்படியெல்லாம் எங்களை கைது பண்ண முடியாது. இன்ஸ்பெக்டர் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமே. ஏய் நீ பண்றது ஒன்னும் சரியில்லை. லட்சுமி ரவிக்கு ஃபோன் பண்ணியா? உடனே ஃபோன் பண்ணு. பண்றேன்க்கா. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசுங்க. முதல்ல வாங்க, கூட்டிட்டு வாங்க, அவங்கள கூட்டிட்டு வாங்க. சார் நான் ஒண்ணுமே கைது பண்ணாதீங்க. ரவி சொல்றது கேளுங்க. புள்ள வந்து சொல்லுங்க. அம்மா பண்ண சொல்றாங்க. கேளுங்க விடுங்க. புள்ள ரவி ரவிக்கு லைன் கிடைக்கலமா? ஐயோ அம்பிகாக்கா. இன்ஸ்பெக்டர் சார். போலீஸ் அவங்களை எங்க கூட்டிட்டு போறாங்க? நில்லு. நீ எதுக்கு அவங்க பின்னாடியே ஓடுற? வா என் கூட வா. என்ன காரியம் பண்றீங்க? ஷாலினி பேரை சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. ஏன் தேவையில்லாம இப்படி பண்றீங்க? தேவை இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றேன். கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வாட்டி கேட்டிருக்கலாம்ல. உங்ககிட்ட என்னத்த கேக்குறது? நான் ஷாலினி கிட்டே கேட்கல, அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும்? ஒருவேளை ஷாலினி இங்க வந்து தனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கொடுமையுமே நடக்கலன்னு உண்மையை சொல்லிட்டானா? நான் வேற மாதிரி சொல்லுவேனே. அம்பிகா அவளை மிரட்டி வச்சிருக்கான்னு சொல்லுவேன். நான் தான் உன்கிட்ட சொன்னல, நான் உன் ஜாதகத்துல 10ஆம் இடத்துல இருக்கேன்டா. 10வது இடத்துல இருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. நீ எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, நான் திரும்ப திரும்ப உன்னை பழிவாங்க வந்துகிட்டே இருப்பேன். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் இவாளை நிமித்த முடியாது. உன் கூடல மோதுறதே வேஸ்டா. என்னோட கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு புறப்பட்டல. ஆனா அதுக்கு பதிலா நான் உன்னை ஒண்ணுமே பண்ண போறதில்ல. ஏன்னா உன் தலையெழுத்து எப்படியோ அதுக்கேத்த மாதிரி உனக்கு எல்லாமே நடக்கும்டா. இங்கே கடை. வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், வண்டி நிறுத்துங்க ப்ளீஸ். மிஸ்டர் ஆர்வி, என்ன சார் இதெல்லாம்? இது பாருங்க, நான் உடனே என் வீட்டுக்கு போகணும். அங்க வைஃபும் என் ஃபேமிலி எனக்காக காத்துட்டு இருக்காங்க. So please if you could help me. வாங்க, நானும் அங்கதான் போறேன். வாங்க என் கூட வாங்க. வாங்க Thank you so உட்காருங்க. much. கூட்டிட்டு வாங்க. கேளுங்க. எங்களை விடுங்க. பேசாம போக மாட்டீங்களா? போங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றத நம்புங்க சார். நான் எந்த தப்புமே பண்ணல சார். எங்க அக்கா மேல வீணா பழிய போட்டுருக்காங்க சார். அவங்க என்னோட அக்கா, கைலாஷ் சாரோட மனைவி சார். அவங்க எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன், ஆர்வியோட அம்மா சார். அவங்க அதுக்கு என்ன இன்ஸ்பெக்டர் சார், சமுதாயத்துல பேரு புகழோட இருக்கிறவங்க, மான மரியாதையோட வாழறவங்க, அப்படிப்பட்டவங்க அவங்க மருமகளை கொடுமைப்படுத்தி அவங்க மான மரியாதையை அவங்களே பறக்க விட்டுக்குவாங்களா? ஏதாவது லாஜிக் இருக்கா? நீங்க சொல்லுங்க. நாங்க சட்டத்தை தான் பாப்போம், லாஜிக்கா கிடையாது. கான்ஸ்டபிள், ஐயோ அவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா லாக்அப்ல போடியா. என்ன விடுங்க சார். என்ன இன்ஸ்பெக்டர் சார், இங்க பாருங்க, நாங்க எந்த தப்பு பண்ணல. அப்புறம் எதுக்காக எங்களை ஜெயில போடுறீங்க? வாய மூடு. உங்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் இருக்கு. கான்ஸ்டபிள், ரெண்டு பேரும் செல்ல போடு. இன்ஸ்பெக்டர், அந்த எஃப்ஐஆர் பொய்யானது சார். யார் யாரோ எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதெல்லாம் நம்பிக்கிட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? உண்மையை தான் சொல்றேன், நாங்க எதுவும் பண்ணல. ஒழுங்கா உள்ள போலனா உங்க மொத்த ஃபேமிலியை நான் உள்ள தள்ளிடுவேன். சார் நான் உண்மையை வாய தான் மூடுங்க. சொல்றேன். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ஏன் எங்க பேச்ச நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் என் மருமகளை இது வரைக்கும் அடிச்சதே இல்ல. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என் பையன் ரவிய ரொம்ப நல்லா தெரியும்ல. நாங்க ரொம்ப மரியாதையான குடும்பம் இன்ஸ்பெக்டர். எதுக்கு தேவையில்லாம இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நாங்க செய்ய போறோம்? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. என்னோட மருமக ஷாலினிக்கு போன் போட்டு பேசுங்க. அவளை கேட்டு பாருங்க, அவளே சொல்லுவா. நாங்க அவ மேல கை வச்சதே இல்ல. நீங்க ஒரே ஒரு தடவை போன் பண்ணுங்க. அவளே அவ வாயால சொல்லட்டும், நான் அவளை அடிச்சேன்னு சொல்லட்டும். நானே ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறேன் இன்ஸ்பெக்டர் சார். ப்ளீஸ், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்காக தயவு செஞ்சு அவளுக்கு ஒரு தடவை போன் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம்.
உங்க மருமக ஷாலினியோட போன் லைன் கிடைக்கவே இல்ல. இதுக்காக தான் நான் பயந்துகிட்டு இருந்தேன் இன்ஸ்பெக்டர் சார். இதுக்காக தான் நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஷாலினி இவங்கள பத்தின உண்மையை சொல்லிடுவான்னு இவங்க தான் அவளை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. என்னது நாங்களா? ஒரு நிமிஷம் என்ன விடுங்க, ஒரு நிமிஷம். எங்கேயாவது அவளை மறைச்சு வச்சிருக்காங்களோ இல்ல கொன்னுட்டாங்களோ? அட கடவுளே, என்ன இவங்க? அப்படி கூட இவங்க செஞ்சிருப்பாங்க இன்ஸ்பெக்டர் சார். பேத்தி இவங்க என்ன செஞ்சு தொலைஞ்சாங்களோ தெரியலையே இன்ஸ்பெக்டர் சார். ஆனா நிச்சயமா இவங்க தான் ஏதாவது செஞ்சிருக்காங்க. பாவம் சார் என் பேத்தி இப்ப எங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ தெரியலையே. இவங்கள சும்மா விடாதீங்க, நல்லா அடிச்சு உதைச்சு கேளுங்க. என் பேத்தி ஷாலினி எங்க இருக்கான்னு கேளுங்க. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டீங்களா? பணக்காரங்க பணம் இருக்கிற திமிர்ல என்ன வேணாலும் செய்வாங்களா? அந்த ஆண்டவன் தான் எங்களுக்கு நியாயம் வழங்காம கைவிட்டுட்டான். நீங்க செய்வீங்க இல்ல சார்? எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பேத்தி நீங்க காப்பாத்துவீங்க சார். சொல்லுங்க சார், புடிச்சு காப்பாத்துவீங்க. லாக்அப்ல தள்ளுங்க. உண்மையை சொல்ற வரைக்கும் அடிங்க. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், இந்த பொம்பளை போய் சொல்றாரு. சார், நாங்க சொல்றத கேளுங்க சார். ஏன் சார் அவங்க சொல்றதை நம்புறீங்க? இன்ஸ்பெக்டர் சார், விட்டுருங்க, விட்டுருங்க, எங்க அம்மா விடுங்க. ஐயோ, போங்கன்றல. என்ன பண்றது? பவி, அம்மா, பவி, சீக்கிரமா ரவிக்கு போன் பண்ணுடி. பண்றேம்மா. லைனே போக மாட்டேங்குதுமா. என்னடி லைன் போக மாட்டேங்குதுங்கற? மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. ஷாலினி, ஷாலினி, நான் அவளுக்கு கால் பண்ணோம். ஃபோன் சார், உங்க ஃபோன் கொஞ்சம் தர முடியுமா? நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசணும். ஷூர், இந்தாங்க. தேங்க்யூ. ஏன் ஷாலினி நம்பர் கிடைக்க மாட்டேங்குது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசினேன். அதுக்குள்ள என்னாச்சு அவர் ஃபோனுக்கு? வீட்டில் யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஷாலினி நம்பரும் கிடைக்க மாட்டேங்குது. அது யார் கால் பண்றது? பவி, பவி கால் பண்ணலாம். பிஸி. யாருக்கு கால் பண்ணலாம்? ரவி, விடுங்க சார். சார், நான் சொல்றதை நம்புங்க சார். சும்மா போமா. அல்ல ஏன் சார். கத்திட்டே இருக்க? சொன்னா கேளுங்க ஆஹா, சார். நீ என்ன செஞ்சேன்னு இப்ப ஓ வாயாலே நான் வர வைக்கிறேன். உள்ள போ. போமா உள்ள. இங்க பாருங்க சார், சத்தியமா நாங்க ஷாலினி எதுவும் வாயை பண்ணல மூடியா? பணக்கார திமிர்ல இஷ்டத்துக்கு ஆடுறீங்களா? ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு. இல்லன்னா அவ்வளவுதான். உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. நீங்க வேணும்னா என் பையன் ரவிக்கு போன் பண்ணி பாருங்க. நாங்க எதுவும் பண்ணல, அவனும் அதை தான் சார் சொல்லுவான். வாயை மூடு. உண்மையை சொல்லு. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? நாங்க எதுவும் செய்யலைங்க. என்னத்த சொல்ல சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர் சார், நாங்க உண்மையை தான் சொல்றோம். நாங்க சொல்றதை எதையும் கேட்க மாட்டேங்கிறீங்களே ஏன் சார்? இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டாங்க. அவங்க தோலை உரிங்க, அப்பதான் சொல்லுவாங்க. சொல்லு. அந்த பொண்ணு எங்க? சொல்ல மாட்டா? சார், கொஞ்சம் தண்ணி குடிங்க. வேண்டாம். என்னாச்சு சார்? உடம்பு சரியில்லையா?
நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டா? இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ போ. நீ போ. இல்லம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். நீ எங்கம்மா போயிருந்த? உன்னை காணும்னு நான் எவ்வளவு கவலைப்பட்டுட்டேன் தெரியுமா? நான் உன்னை பெத்த அப்பா அம்மா, உன் மனசுல இருக்கிறத எங்க பகிர்ந்துக்கலாம்ல. ஏமா சொல்லாம போயிட்டேன். சாரிப்பா, நான் கொஞ்ச நேரம் அப்படி வெளியில போயிட்டு வரலாம்னு போனேன். அப்பா, I was feeling very low. அதனாலதான் கொஞ்ச நேரம் அப்படி வெளியில போயிட்டு வரலாம்னு போனேன். கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு தோணுச்சு. எதுக்காக இப்படி எல்லாம் எனக்கு நடந்துட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தப்பா. அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தெரியல. இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கிடைச்சிருக்கு. முதல்ல ரவி, அப்புறம் இப்ப சந்தோஷ். ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னா நாம அப்பவே நிறுத்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் இவ்வளவு பெரிய அவமானம் எதுக்காக? அப்பா, என்னால உங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்குப்பா. அப்பா, என் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் என் சந்தோஷத்துக்காக எல்லாமே செஞ்சிருக்கீங்க. நான் கேட்டது எல்லாமே கொடுத்திருக்கீங்க. ஆனா என்னால மட்டும் உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியலப்பா. ஒரு வாட்டி என்ன தோணும்டா, என்கிட்டதான் ஏதோ குறை இருக்குன்னு தோணும். எதுல பார்த்தாலும் எனக்கு ரிஜெக்ஷன். அதனால நீங்களும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நீங்க பட வேதனைக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு தோணுதுப்பா. ஒருவேளை நான் பொறுக்காம இருந்திருந்தா நீங்க இந்த மாதிரி அவமானப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுப்பா. இல்லம்மா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்பா, 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 அண்ணே, அப்பா, அப்பா, எந்திரிங்கப்பா. இதுக்குதாம்மா நானும் பயத்தேன். மூச்சு விட முடியாம தடுமாறினாரு. நான் டாக்டருக்கு போன் பண்றேன்னு சொன்னேன். அப்பா, எதுக்காக கூப்பிடல? சீக்கிரமா போய் போன் பண்ணுங்க. பண்றேம்மா. அப்பா, இல்ல, அண்ணே, இல்ல, போன் பண்ணாதீங்க. நம்ம சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். வந்து தூக்குங்க.
பண்றது? அவி, நீ அவங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணி பாரு. அவங்க ஆபீஸ்ல யாராவது ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, போன் பண்றேன். எப்படி இருக்காரு? அவருக்கு மிகப்பெரிய ஷாக் ஏற்பட்டிருக்கு. எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அடுத்த 24 மணி நேரத்துக்கும் அவருக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் தான். அதனால ஒரு நாள் முழுக்க அவர் அப்சர்வேஷன்ல நாங்க வச்சிருக்கணும். டோன்ட் வரி, ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். அவரை குணப்படுத்த எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன். ஆனா நீ உன்னுடைய ஹெல்த்தையும் நல்லா பாத்துக்கணும். யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங். அட்லீஸ்ட் உங்க அப்பாவுக்காக நீ இப்ப வீட்டுக்கு போ, ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வா. அதுக்குள்ள ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சா நானே போன் பண்றேன். நீ வந்து நேர்ல வந்து உங்க அப்பாவை பாரு. ஓகே, குட் கேர்ள். தேங்க்ஸ் அங்கிள். ப்ளீஸ் அப்பாவை எப்படியாவது காப்பாத்து. உனக்கு எத்தனை வாட்டி நான் கால் பண்ணேன், ஏன் போன் எடுக்கவே இல்லை? ஷாலினி, உன்னதான் கேட்கிறேன், பதில் சொல்லு. ஷாலினி, தயவு செஞ்சு ஏதாவது பேசு ஷாலினி. நான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறதுக்கு வந்திருக்கேன். என் கையால நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன். கிளம்பு, முதல்ல வீட்டு போலாம். அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் சார். நான் சிவகுருவை கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், இவன் பேச்சு நீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க. இவன் யோசிக்காம ஏதோ உளறான். ஒருத்தருக்கு சின்ன அடிப்பட்டாலே தாங்க மாட்டா. இவன் எப்படி கொலைப்பா? ஷாலினி, மரியாதையை கூட வீட்டுக்கு கிளம்ப வா. ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. என்ன உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க மேடம், இது மர்டர் கேஸ். உங்க இஷ்டத்துக்குலாம் மாத்தி எழுத முடியாது. நாங்க டெட் பாடியை பாக்குற வரைக்கும், கிரைம் சீனை இன்ஸ்பெக்ஷன் பண்ற வரைக்கும் எந்த ஆக்ஷனையும் எங்களால எடுக்க முடியாது. சார்,
காட்டுக்குள்ள ஒரு பாடி கிடைச்சிருக்கு. டெட் பாடி கிட்ட இந்த துணியும் இந்த வாட்சும் இருந்தது. இந்த வாட்ச் என்னோடது. உங்க கையில இருக்க அந்த கிளாத் என்னோடது. ஹரிஷா எஸ் அமிஷா, இதெல்லாம் என்னோடதான். அப்படின்னா சம்பவம் நடந்த இடத்துல நீங்க நிச்சயமா இருந்திருக்கீங்க இல்லையா? மிஸ்ஸஸ் ஷாலினி, எல்லா ஆதாரங்களும் உங்க ஹஸ்பண்டுக்கு எதிரா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மிஸ்டர் சிவகுருவை கொலை பண்ணது நீங்க கிடையாது, உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர்வி தான். Arby, you are under arrest. சிவாவை ரவி கொண்டுட்டானா? இல்ல இல்ல